வணக்கம். விஜய் டவுன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் விஜயகுமார். இப்போ நாம் வந்திருக்கிற பஸ் ஸ்டாண்ட் சிவகங்கை மாவட்டத்தின் முக்கியமான நகரமான காரைக்குடி. இது செட்டிநாடு நகரத்தின் ஒரு முக்கியமான ஊராகும் இந்த காரைக்குடி. செட்டிநாட்டு ஊர்களிலேயே ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஊர் இந்த காரைக்குடின்றது யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ இந்த ஊர் நகராட்சியாக இருக்குது. மிக விரைவில் மாநகராட்சியாக தரம் உயரப்போகுது. இந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்டிலிருந்து தமிழகத்தின் முக்கிய ஊர்களுக்கு இங்கிருந்து பஸ்கள் இயக்கப்படுகிறது. மதுரை, மேலூர், தேனி, திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல், நாகர்கோவில், திருநெல்வேலி, மணப்பாறை, திருச்சி, கரூர், திருவண்ணாமலை, சிவகங்கை, பரமக்குடி, கல்லல், மானாமதுரை, தேவகோட்டை, திருவாடானை, துண்டி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ஏர்வாடி, கீழக்கரை, கமுதி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, பொன்னமராவதி, திருச்செந்தூர், தென்காசி இந்த ஊர்களுக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்கள் இங்கிருந்து இயக்கப்படுது. அதுலேயும் மதுரை, திருச்சி, ராமேஸ்வரம் இந்த ஊர்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்குவன்சியாக இந்த பஸ் ஸ்டாண்டில் அடிக்கடி பஸ்ஸு இருந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த 3 ஊர்களுக்கும் தான். மதுரைக்கும் அடிக்கடி பஸ் இருக்கும், திருச்சிக்கு அடிக்கடி பஸ் இருக்குது, அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கும் அடிக்கடி இந்த ஊரில் இங்கேருந்து பஸ் இருக்குது. அதாவது திருச்சிக்கு பார்த்திங்கன்னா தேவகோட்டையிலேருந்து கிளம்பி வர வண்டி, ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி வர வண்டி, பரமக்குடியிலேருந்து கிளம்பி வர பஸ்ஸு, இந்த பஸ்கள் எல்லாமே இந்த காரைக்குடி வந்துட்டு தான் போகும். ஸோ அதனால் திருச்சிக்கு இங்கேருந்து ஃப்ரீக்குவன்சி நிறைய பஸ் இருக்குது. அதேமாரி ராமேஸ்வரத்துக்கும் திருச்சியிலேருந்து வர ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸு, அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து வர்றது, கும்பகோணத்துலேருந்து வர்றது, இந்த ஊர்கள்லேருந்து வர ராமேஸ்வரம், பொன்னமராவதி இந்த ஊர்கள்லேருந்து வர பஸ்ஸுங்கள்லாம், திருப்பத்தூர் ஊர்கள்லேருந்து வர பஸ்ஸெல்லாம் காரைக்குடி வந்துட்டு ராமேஸ்வரம் போகிறதுனால ராமேஸ்வரத்துக்கு நிறைய ஃப்ரீக்குவன்சியாக பஸ் இருக்கும். அதேமாரி மதுரைக்கும் இங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது. தேவகோட்டையிலேருந்து வர பஸ்ஸு, அப்புறம் காரைக்குடியிலேருந்தே போர்டிங் கிளம்புற பஸ்ஸு, இது எல்லாமே ரொம்ப ஃப்ரீக்குவன்சியாக நிறைய பஸ் இருக்கும் இந்த 3 ஊர்களுக்கு தான். அதே மாதிரி இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா போக்குவரத்து கழக பஸ் வந்து பெங்களூருக்கு காரைக்குடியிலேருந்து இயக்குறாங்க. அந்த ஒரு ஆப்ரேட்டர் மட்டும்தான் அரசு பேருந்தாக இந்த காரைக்குடியிலேருந்து கிளம்புது. காரைக்குடியிலேருந்து பெங்களூருக்கு எஸ்சிடிசி ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பஸ்ஸு பெங்களூருக்கு கிளம்புது. அது வந்து காரைக்குடி வழியாக வந்து போகும். காரைக்குடியிலேருந்து இந்த எஸ்சிடிசி பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க, சென்னைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்சிடிசி சென்னைக்கு இங்கேருந்து நிறைய பஸ்ஸு ஆப்ரேட் ஆகுது. அதுமாதிரி சென்னைக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து புறப்படுற பஸ்ஸும் நிறையா இருக்குது. அதேமாதிரி தேவகோட்டையிலேருந்து வர பஸ், தொண்டியிலேருந்து வர பஸ்ஸு, ராமேஸ்வரம், ஏர்வாடி, கீழக்கரை இந்த ஊர்கள்லேருந்து வர பஸ்ஸு எல்லாமே, ராமநாதபுரம் இங்கேருந்து வர பஸ்ஸுங்க எல்லாமே இந்த காரைக்குடி வழியாக வந்து போகிறதுனால சென்னைக்கு இந்த எஸ்சிடிசி பஸ் வந்து காரைக்குடியிலேருந்து நிறைய பஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் தனியார் ஆம்னி பஸ்ஸுங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த தனியார் ஆம்னி பஸ்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, பாண்டிச்சேரி, பெங்களூர் இந்த ஊர்களுக்கு வந்து தனியார் ஆம்னி பஸ்ஸு வந்து இந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது. அதுவும் இந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்குது, பைக் பார்க்கிங் வசதி இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து சுமாரான ரெஸ்ட் ரூமும் ஒன்று தான் இருக்குது. அது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு, இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக ஒன்றா இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருந்து தான் ஆம்னி பஸ் புக்கிங் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டாவது அது பஸ் ஸ்டாண்டோட பின்பக்கத்தில் ஆம்னி பஸ் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. அதேமாதிரி பஸ்ஸு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த ஊர்கள், பாண்டிச்சேரி இந்த ஊர்களுக்கு போகிற ஆம்னி பஸ் இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருந்து தான் கிளம்பும். அது வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வசதி. ஆம்னி பஸ்ஸு தனியாக இல்லாமல் இந்த ஊர்களுக்கு போகிற ஆம்னி பஸ் இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருந்து கிளம்புறதுல இன்னும் ரொம்ப ஒரு வசதியான இந்த பஸ் ஸ்டாண்டு. அது மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து வரவங்க தங்குறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே எல்லாம் இருக்குது. மொத்தத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப ஒரு பெரிய வசதியான பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டராவது போய் ஆகணும்.
ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் அப்படி போகிறா இருந்தால் டைமிங்க்கு பஸ் இருக்குது, டவுன் பஸ்ஸுங்க இருக்குது. அது டைமிங் தான் அந்த பஸ்ஸு வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிறா இருந்தால் நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரி ப்ரைவேட்டு டாக்ஸி அந்த மாதிரி ஏதாவது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.